அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற பனையோடு விளையாடுவோம், கைவினை கற்போம், பனையின் பாதையில் படைப்பு பயணம் என்ற நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு க. அசோக்குமார் அவர்கள், பசுமை செயல்பாட்டாளர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமை ஏற்றுள்ள உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்தல். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. நமது சிறப்பு விருந்தினர் திருமிகு க. அசோக்குமார் அவர்கள் பசுமை சிந்தனையாளர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் சிறந்த பசுமை செயல்பாட்டாளர். இயற்கையின் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்ட இவர் பல ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அழிவின் விளிம்பில் உள்ள நமது மாநில மரமான பனை மரத்தை காப்பதற்காக பாரம்பரியத்தில் மறைந்து போன பனை விதை பொம்மை தயாரிக்கும் கலையை மீட்டெடுத்து அதன் மூலம் பனை விதைகளை பரப்பும் புதுமையான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார். இவரது பசுமை பணிகளை பாராட்டி நமது தமிழக அரசு 2022 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் பசுமை முதன்மையாளர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு முதல் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பனை விதை பொம்மை தயாரிக்கும் இலவச பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். இயற்கையை நேசிக்கும், பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இவரது சமூக பொறுப்புமிக்க பணிகள் மேன்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு குட்டி அக்ரிமெண்ட். உங்களுக்கு எனக்கும் ஒரு குட்டி அக்ரிமெண்ட். இங்க பொதுவா லைப்ரரியில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், வேணுமா? சரி, ஒரு 10 மினிட்ஸ் அங்கிளோட அப்படியே மிங்கிள் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. இப்போ சரி, குட். இதில் பாருங்க, லைப்ரரியில் பொதுவாகவே பேசக்கூடாது, படிக்கிற இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஆனால் நம்ம இந்த ரூமுக்குள்ள அந்த ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். பேசலாம், ஆனால் பக்கத்தில் பேசக்கூடாது. பேசலாம், ஆனால் பக்கத்தில் பேசக்கூடாது, என்கிட்ட பேசணும். குட். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒரு பனைமரம் வந்து நின்று பேசுனா எப்படி இருக்கும்? மரங்கள் முதல் பிடிக்குமா? ஆச்சரியமா இருக்கும். பனைமரம் பிடிக்குமா? பனைமரம் பார்த்துருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாது. பனைமரம் எங்க இருக்கு? காட்டலையா? பத்தியா, இந்த தம்பிலாம் என்ன பனைமரத்தை பார்க்கவே இல்லை. நம்மகிட்ட பொய் சொல்றாப்ல. பனைய அவர் பார்த்ததே இல்லை. சரி, ரைட்டு. பனைமரம் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எதுப்பா? பனைமரமா? உண்மையாதானா? கன்ஃபார்மா? நல்லா தெரியுமா? எனக்கு யோசிச்சுட்டு சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் உண்மையாதானா? சரி, ஏதோ நீ சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். நம்மளுடைய தேசிய மரம் பத்தியா, மாத்தி மாத்தி போய் சொல்றான்.
சரி சொல்லுங்களா, மரங்கள் மனிதனுக்கு தேவையா? எதனால? ஆக்சிஜன். சூப்பரியா, பத்தியா? ஆக்சிஜன் நமக்கு தேவை என்னையா? சரி, மனிதனுடைய தேவை மரத்துக்கு தேவையா? மனிதன் மரத்துக்கு தேவையா? மனிதன் மரத்துக்கு தேவையா? தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றணுமா? அதுக்கு மனிதன் தேவையா? மனிதன் ஊற்ற வேண்டியதில்லை. செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, உங்களுக்கு gift தரமாட்டேன். அப்புறம் gift வேணுமா வேணாமா? gift வேணுமா வேணாமா? வேணும்னா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கணும், நம்மகிட்ட பேசணும். மனிதனுக்கு மரம் தேவை, மரத்துக்கு மனிதன் தேவையா? அந்த இந்த தம்பி அழகா சொன்னார். மழை பெய்யுதுல, அதுக்கு மட்டும்தான் மனிதன் தேவையா? சரி, அப்ப காடுகள்லாம் எப்படி வந்தாங்க? என்னடா தங்கம்? காக்கா மட்டும் இல்லை, நிறைய பறவைகள் வந்து நிறைய சீட்ஸை கொண்டு போய் போட்டாச்சு. சீட்ஸை எப்படி போட்டாங்க? யாராவது ஒருத்தர், நீங்க பேசிட்டீங்க, நீங்க சொல்லுங்க. அதுக்கு தண்ணி கிடைச்சா வளரும். வெரி குட்ரா, பரவாயில்லையா? அப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம பேசணும்? இந்த தப்பு இல்லடா, கேட்டு தெரிஞ்சுக்கோ, வாங்குறது தப்பு இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். ரைட், நிறைய மரங்கள் வந்து, அப்ப காடுகள்லாம் எப்படி உருவாச்சு? மனுஷன் போய் நட்டு நட்டு வச்சாங்களா? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? பறவை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பழத்தை சாப்பிடுது, அது இன்னொரு இடத்துக்கு பறந்து போகுது, அது போகிற இடங்கள்ல எச்சங்களை போட்டு போகுது. அதனால நிறைய இடங்கள்ல தண்ணீர் கிடைக்கும் போது அந்த விதைகள் முளைத்து மரங்களாக வருது. குரங்கு இருக்கு பார்த்தீங்களா? குரங்கு அது என்ன செய்யும்? என்னம்மா? யாராவது ஒருத்தர் பேசணும். மரம் விட்டு சரி, அப்படி விளையாடும் போது என்ன ஆகும்? சரி, உடஞ்சு விழுகிறதுனால என்ன ஆகும்? சரி, குரங்கு மரம் விட்டு மரம் தாவுதா? யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்தீங்க? அழகர் கோயில்ல. அழகர் கோயில்ல நம்ம குரங்க மரம் விட்டு மரம் தாவுதா? அப்புறம் என்னடா செய்யுது? சரி, தரையில் உட்காந்துருக்கு. அப்போ உணவு என்னடா 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 சத்தமா சொல்லணும். மனுஷன்ட்ட இருந்து ஏன் புடுங்கி சாப்பிட்டுச்சு? ஃபுட்டு கிடைக்காமலாம் இல்லடா தங்கம், ஃபுட்டு கிடைச்சது. ஃபுட்டுலாம் கிடைச்சது. அதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? பாவம் குரங்கு அது குட்டியை தூக்கிக்கிட்டு தெரியுது. குரங்கு அது குட்டியை தூக்கிக்கிட்டு தெரியுது. அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு ஃபுட்டை கொடுத்து அதை கெடுத்து வச்சுட்டோம். இப்போ அது என்ன பண்ணுது தெரியுமா? அதோட குட்டியவும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது. அது மரம் விட்டு மரம் தாவுற பழக்கத்தையும் மறந்துருச்சு. மரம் விட்டு மரம் இப்போ எதுக்கு தெரியுமா தாவுது? இடம் பெயர்ந்து போறதுக்கு மட்டும், உணவை தேடி போறதுக்கு மட்டும். மனிதன் நம்ம கொடுத்து பழக்கிறதுனால அது சராசரியாக கிடைக்கக்கூடிய உணவை மறந்துருச்சு. அப்ப மனிதன்கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்ற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிருச்சு. சரிதானா? சரி, நம்மகிட்ட மரங்கள் நமக்காக நிறைய செஞ்சுருக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதன் மரத்துக்காக செய்யறது ஒரே ஒரு விஷயம், எதுவுமே செய்யறதில்ல. எங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு மரம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுல இருந்து முருங்கைக்காய் எங்க வீட்டுக்குள்ள தொங்கும். நான் என்ன பண்ணுவேன்? முருங்கைக்காய் மட்டும் பறிச்சுக்குவேன், வேணுங்கிறப்ப கீரையை பறிச்சுக்குவேன்.
ஆனால் குப்பை விழும்போது மட்டும் நான் கூப்பிட்டு திட்டுவேன். என்ன உங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கீங்க, என் வீட்டில் குப்பை விழுகுது, நானா தூக்குறது, கூட்டுங்க வந்து அப்படின்னு. போன மாதம் பக்கத்தில் ஒருத்தர் கார் வாங்கினார். சூப்பர் காரு, அருமையான காரு, நல்ல நீளமாக இருந்துச்சு. அந்த காரை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு ஒரு மரம் அழகாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் இலையாக விழுந்துச்சுன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டிட்டு மரம் இருந்த இடத்துல ஒரு செட்டு போட்டார். அவரு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு நிழல் வேணும், எனக்கு நிழல் வேணும், ஆனால் எனக்கு மரம் வேண்டாம். கரெக்டா? எனக்கு நிழல் வேணும், ஆனால் எனக்கு மரம் வேண்டாம். மனிதன் ஒரு பாப்பா ஆரம்பத்திலே சொன்னான், மரம் நிறைய எனக்கு ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு சொன்னான். கரெக்டா? தம்பி சொன்னான். இன்னைக்கு ஆக்சிஜன் வந்து மிகப்பெரிய நகரங்களான டெல்லி, பெங்களூர் போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துருச்சு. என்ன சிலிண்டர் வந்துருச்சு? அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபோன் ஈஸி ரீசார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கே போய் ஒரு 1/2 hour உட்காந்து அந்த பியூர் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். தண்ணி பாட்டிலு வீட்டில் அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறது கேட்டிருக்கீங்களா? அண்ணே சாப்பிட உட்காந்துட்டோம், தண்ணி இல்லை, இப்போ தான் பார்த்தேன், கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா? யார் தண்ணி கேன் போடுறவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு காசை கொடுத்து தண்ணி வாங்கக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து காற்றையும் காசு கொடுத்து வாங்கி சுவாசிக்க வேண்டிய நிலைக்கு எங்களை போன்ற முன்னோர்கள் உங்களுக்கு இந்த பூமி அப்படி நாங்கள் கொடுத்துட்டோம். வருங்காலங்களில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் ஆக்சிஜன் காற்றை காசு கொடுத்து வாங்கி தான் யூஸ் பண்ண போறீங்க. வெட்டிக்கிட்டு தானே இருக்கோம். அதான் சொன்னேன்ல, நான் கார் வாங்கிட்டேன், எனக்கு நிப்பாட்டுற கடமை, நான் எங்கே கொண்டு நிப்பாட்டுறது? எனக்கு அப்போ நான் எங்கே கொண்டு நிப்பாட்டணும்? சரி, ஏன் இந்த மரங்களை பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம்? அதில் ஏன் முக்கியமாக பனை மரத்தை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேச வேண்டிய சூழலில் இருக்கோம் தெரியுமா? என்னப்பா? நிறைய நன்மைகள் இருக்கு. ஏதேனும் சில நன்மைகள் சொல்றா பாப்பா பாப்பா. அத சத்தமா சொன்ன, எல்லாரும் கேட்கணும். சூப்பர். அடுத்து சரி, பனை மரம் நீரை உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம். வேற? அது இந்த இங்க போட்டாங்க, அதனால பொம்மைகள் செய்யலாம்னு சொல்லிட்டீங்க. வேற என்னம்மா? சரி, விசிறி செய்யலாம். வேற? என்னடா தங்க புரியல? பழங்கள் வருமா? என்ன பழம் வருது? என்னம்மா அதுல பனம்பழம் வருமா? பனம்பழம் சாப்பிட்ருக்கியா? நொங்கு வரும். சரி சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பதநீர் வரும். நான் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய பேர் பனை மரம். நான் இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில மரம்னு என்னைய ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் இருந்து திருக்குறளாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், பல்வேறு சங்க இலக்கியங்களை பாதுகாத்து கொண்டு வந்தது என்னுடைய பனை ஓலைகள். தெரியுமா? திருவள்ளுவர் கையில் என்ன வச்சிருக்காரு? ஔவையார் கையில் என்ன வச்சிருக்காங்க? ஓலைச்சுவடி. இப்படி பழங்காலத்தில் இருந்த அனைத்து விதமான எழுத்து வடிவில் இருந்த எல்லா இலக்கியங்களும் என்னோட ஓலையில தான் எழுதி பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு பெருமையா சொல்றோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பெருமையா சொல்றோம் தெரியுமா? திருக்குறள் திருக்குறள் உலக பொதுமறையான திருக்குறளை பாதுகாத்து வந்தது என்னுடைய பனை ஓலைகள் தான். அது மட்டுமா,
நான் 115 வருஷம் இந்த பூமியில வாழக்கூடிய தன்மை கொண்டவன். எத்தனை வருஷம்? குறைந்தது நான் 115 வருஷம் இந்த பூமியில நான் வாழ்வேன். நான் வாழும் போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி, இந்த மண்ணுக்கும் இந்த மனிதனுக்கும் இந்த பறவைகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பயனுள்ள ஒரு மரமாக வாழ்ந்து இறக்கக்கூடிய ஒரு குணம் எனக்கு மட்டுமே இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, என் கூட பேசும்போது சொல்லுவாங்க, நீங்க பனையை சொல்றீங்க, தென்னை மரமும் உச்சி முதல் வேறு வரை அனைத்தும் பயன் தரும்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், என்னுடைய இனத்தை நீங்க குழி தோண்டி அதை வச்சு அதை நீங்க வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றி வேலி அமைச்சு பாதுகாக்கணுன்ற அவசியமே இல்லை. என்னுடைய விதையை நீங்கள் வேறு எங்குனாலும் போற வழியில தூக்கி போட்டாவது தயவு செஞ்சு போங்க, நானே முளைத்து வருகிறேன். எனக்கு அந்த ஒரு குணத்தை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கு. என்னுடைய விதையை நீங்க விதைக்காமல் ஏதேனும் ஒரு ஓரத்துல நீங்க சும்மா இப்படி வச்சிருந்து போனீங்கன்னா கூட நான் உங்களுக்கு 120 நாட்களில் பனங்கிழங்கு தருவேன். பனங்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? அது வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொன்னேன்? சரி உட்காருங்க. எத்தனை நாள் ஆகும்னு சொன்னேன்? 120 days, 120 நாட்கள் ஆகும் அந்த பனங்கிழங்கு வர்றதுக்கு. ஆனா அதை ஒரு கட்டு போட்டு ஒரு விவசாயி ஏதோ ஒரு ஓரத்தில் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து வித்துக்கிட்டு இருப்பாரு. அந்த கட்டை எவ்வளவு விற்பாரு? குறைந்தபட்சம் 100 ரூபா விற்பாரு. ஆனா நம்ம போய் என்ன கேட்போம்? 50 ரூபாய்க்கு தர்றீங்களா? எப்படி? ஒரு 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 விவசாயி 120 நாட்கள் அந்த விதையை வைத்து அதை பாதுகாத்து கிழங்கு எடுத்து மனிதனுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுத்தாருன்னா 50 ரூபாய்க்கு தர்றீங்களா? நொங்கு, நான் வெயில் நேரங்களில் உங்களுக்கு நொங்கும் பதநீரும் கொடுக்கிறேன். அந்த நொங்கு நான் என்ன செய்வேன்? வறட்சி காலங்களில் கூட என் மக்களை காக்கணுன்றதுக்காக, நான் இந்த வெயில இருந்து காக்கணுன்றதுக்காக நான் நொங்கு கொடுக்கிறேன். என்ன செய்ய? நொங்கு சிறிதாக இருந்தா கூட அந்த நொங்கு சிறிதாக இருந்தா கூட அந்த விவசாயி என்ன செய்வார் பாவம்? நொங்கு சின்ன நொங்கா இருந்தாலும் 10 ரூபான்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம எவ்வளவு கேட்போம்? 5 ரூபாய்க்கு தர்றீங்களா? அந்த அந்த பனை மரம் மீது ஒரு விவசாயி ஏறி அந்த பனை மரத்துல இருந்து நொங்க வெட்டி கொண்டு வந்து கீழே இறக்கி அதை ஒரு வாகனத்துல ஏத்திட்டு கொண்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து அதை ஒரு நொங்கு 10 ரூபான்னு விற்கும் போது மனிதனாகிய நாம் என்ன செய்யறோம்? இது ஒரு பக்கம். ஏன்னா மனிதனுடைய குணம் அதானே. என்னப்பா மனிதனுடைய குணம் அதானையா? இது போகுது. என்கிட்ட இருந்து நிறையா பதநீர்ல இருந்து கருப்பட்டி எடுக்கிறாங்க, என்னுடைய ஓலைகள்ல இருந்து சகோதரி சொன்ன மாதிரி விசிறி எடுக்கிறாங்க. இப்படி என்கிட்ட இருந்து நிறையா, நான் இறந்து நிற்கும் போது கூட, என்னுடைய வாழ்நாள் முடிந்த பிறகும் கூட என் மீது கிளிகள் பொந்து அமைத்து குஞ்சுகள் பொறித்து அதோடைய இனத்தை பெருக்கி விட்டு செல்லும். இயற்கை சீற்றங்கள் நிறைய வந்தது உண்டு. புயலாகட்டும் மழையாகட்டும் எதுவானாலும் நான் எந்த இடத்திலும் சாய்ந்ததாக புள்ளி விவரங்கள் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு நீங்க வேணா கஜா புயலை கூட எடுத்துக்கங்க. அதுல சாய்ந்த மரங்களினுடைய எண்ணிக்கையை எடுத்து பாருங்க. அந்த எண்ணிக்கையில நான் என்னுடைய பெயர் இருக்கான்னு பாருங்க. நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன். ஏன்? நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கானவன். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? நான் மண்ணெரிப்பை தடுப்பவன், நான் மண்ணெரிப்பை தடுப்பவன். நிலத்தடி நீரை அப்ப சொன்னது மாதிரி நான் நிலத்தடி நீரை நிறைய சேர்த்து வச்சுக்கிறவன். என்னைக்குமே அந்த நீரை எனக்காக நான் வச்சுக்கிட்டதே கிடையாது. என்னை வளர்த்த இந்த பூமி வறண்டு போகும்போது மீண்டும் அந்த பூமிக்கு நான் சேகரித்த நீரை எனக்கு கொடுத்த அந்த பூமிக்கே மீண்டும் கொடுத்து விடுவேன். என்னுடைய தன்மை அது. நான் இறந்த பிறகும் கூட என்னை வெட்டிட்டு போய் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு சாருங்களாகவும், நிறைய இடங்கள்ல
தடுப்பு வேலிகளாகவும் என்னுடைய கூரைகளாகவும் என்னுடைய தோகைகளை கூரைகளாகவும் அமைச்சு வச்சு நிறைய இடங்கள்ல வீடுகள் இன்றளவும் உண்டு. தென்னை மரங்கள் அதிகமாக இருந்த இடத்துல என்னப்பா சொல்லுவாங்க? என்னப்பா சத்தமா சொல்லணும். தென்னந்தோப்பு. வாழை மரங்கள் அதிகமாக இருந்த இடத்த என்னப்பா சொல்லுவாங்க? என்னப்பா? வாழைத்தோப்பு. வாழைத்தோப்பு. பனை மரங்கள் அதிகமாக இருந்த இடம் என்னப்பா? பனந்தோப்பா. சரி, மாமரங்கள் அதிகமாக இருந்த இடத்த மாந்தோப்பு. அப்ப பனை மரம் என்னடா? நீ பேசவே கூடாது. பிளடி பனங்காடுன்னு சொல்லி வச்சாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பயும் நம்ம ஊர்களில் பனங்காடின்னு பேர் இருக்கு. தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்குவோம். பனை மரங்கள் அதிகமாக இருந்த இடத்தை பனங்காடுகள்னு சொல்லி வச்சாங்க. காடுகள்னு எதை சொல்லுவாங்க? என்னப்பா? மரங்கள் அதிகமாக அடர்த்தியாக இருந்த இடங்களைத்தான் காடுகள்னு சொல்லி வச்சாங்க. அப்ப நம்மகிட்ட பனை மரங்கள் எவ்வளவு இருந்திருக்கணும்? எண்ணில் அடங்காத அளவுக்கு நம்மகிட்ட பனை மரங்கள் நிறைய இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கம்மியானா எப்படி? நிறைய திரைப்படங்கள்ல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இல்லை அப்பால பாரு, டேய் இங்க கவனி, அப்பால பாரு, அங்கனக்குள்ள பனை மரங்களா இருக்கா, அதை தாண்டி கிழக்கால போனோம்னா நம்ம ஊர் வந்துரும்ல அப்படின்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட போய் முகவரி கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு? எப்போ இப்படியே நேரா போனா அந்த லெஃப்ட் திரும்புற இடத்துல ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து உனக்கு நம்ம மாட்டுத்தாவணி போகிற பாதையை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நேராக இங்கேருந்து வெளியே போ, திரும்ப ரைட் எடு, திரும்ப லெஃப்ட் எடுத்து நேராக போய்கிட்டே இரு. அங்கனக்குள்ள பார்த்தனா வலது பக்கம் 2-3 பிரியாணி கடை இருக்கும். அந்த பிரியாணி கடைக்கு பக்கத்தில் பார்த்தனா 2 பனை மரம் நிற்கும். அந்த 2 பனை மரத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு ரோடு போகும். அதில் நேராக போ, மாட்டுத்தாவணி வந்துடும் சொல்லுவேன். என்னப்பா இவ்வளவு தூரத்தில் நான் சொன்ன இவ்வளவு தூரத்தில் எத்தனை பனை மரம் நம்ம கண்ணில் தென்பட்டு இருக்கு? 2. ஆனா நம்ம சொன்னது பனம் காடுகள்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு மொத்தத்துக்கு 2 மரம் தான் இருக்கு. அப்ப அது அழிவின் விளிம்புல இருக்கா இல்ல அழிச்சிட்டோமா? அழிச்சிட்டோம். மிச்ச மீதி மரத்தையும் என்னமா அழிக்க போறோம். நம்மாழ்வாரையா பத்தி தெரியுமா? நம்மாழ்வாரையா தெரியுமா? சரி, அவர் ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி. சரியா? விவசாயத்தில் இயற்கை விவசாயம் தான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்த ஒரு மனிதர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கை அவரை எடுத்துக்கிச்சு பாவம். என்ன அவர் சொல்லுவார், ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் பனை மரம் கழுத்து முறிந்து சாகிறது எனில் அங்க கிணறே வற்றி போக போகுதுன்னு அர்த்தம் பாரு. ஒரு பனை மரம் இருக்கிற இடத்துல நீர் அவ்வளவு சீக்கிரத்துல வத்தி போகவே போகாது. ஆனா அங்க ஒரு பனை மரமே அழிய போறது அப்படின்னா அங்க கிணற்றினுடைய நீரே வத்த போகுதுன்னு அர்த்தம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பனை மரம் நீங்க செல்போன்ல எவ்வளவு தேடுறோம்ல, எனக்கு ஒரே ஒரு சிறு உதவி செய்யுங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பனை மரத்தை வச்சுக்கோங்க, கூட பேரண்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் பனை மரத்தை வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் நீங்க எந்த மரத்தினாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மரத்தினாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஆலமரமா இருக்கட்டும், அரச மரமா இருக்கட்டும், எந்த மரமாகவும் இருக்கட்டும். கடைசியில வெற்றி பெற்று நிற்கிறது அதிக இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் அதிக பலன்களை தரக்கூடிய மரமாக இருக்கக்கூடியது இந்த பனை மரம் மட்டும் தான் இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட பனை மரம் இந்த தலைமுறையில குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்த தலைமுறையில குறைய விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சிறு சிறு முயற்சிகளை நம்ம முன்னாடி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல தான் நான் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினுடைய இந்த பிரிவிற்குரிய அதிகாரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு தெரியுமா? வாய்ப்புன்றது எல்லாருக்கும் தரமாட்டாங்க. அது என்னப்பா பனை மரத்தை பத்தி பேச போறீங்க, பனைனா என்னப்பா இதை போய்கிட்டு
பிள்ளைகளை கூப்பிட்டோமா, 4 விஷயத்த சொல்லி கொடுத்தோமா, அப்படி வேற மாதிரி கொண்டு போனோம்னா ஜாலியாக வருங்க. நாளைக்கு கலைஞர் நூலகத்துக்கு நிறைய பிள்ளைய வரும். எங்களுக்கு வந்து போகிற ஸ்ட்ரென்த்து தான் ஜாஸ்தின்னு நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய நேரத்தில் எமது பிள்ளைகளுக்கு, கலைஞர் நூலகத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பயனுள்ள தகவலை தரணுன்றதுக்காக இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பனை மரம் சொன்னோம் பத்தியா, பனை மரத்தில் இப்போ நான் சொன்னது வந்து நான் இந்த டாபிக் பற்றி பேசுனேன்னா எனக்கு ஒரு நாள் முழுக்க பேச சொல்ல நிறையா பேசுவேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிரும்ல பாவம். சரி, இந்த பனை மரத்தை வந்து வாங்க எல்லாரும் நடுவோம். நாளைக்கு நீங்கள் வர்றீங்க, உங்கள் கையில் ஒரு 10 விதை தர்றேன், உங்கள் கையில் ஒரு 10 விதை தர்றேன், நீங்கள் ஒரு 10 விதை வாங்கிட்டு போங்க. பெரியவங்களாம் வர்றீங்க, திங்கக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு கூடுறோம், விதைச்சிட்டு போயிடுவோம். எல்லோரும் வந்துடுவாங்களா? ஒப்பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இங்கே போகிறோம், 8 மணிக்கு இங்கே வர்றோம், காலையில் 11 மணிக்கு அங்கங்கே போகிறோம், சாயங்காலம் 1 மணிக்கு இங்கே வர்றோம், இப்படி தானே போவோம். சரி, அது இயல்பு. நாளைக்கு காலையில் நீ என்னைய கூப்பிட்டா நான் அப்படி தான் சொல்லுவேன். போங்கண்ணே, நிறைய வேலை கிடக்கு, நான் முடிச்சுட்டு சாயங்காலம் வாக்கில் பார்ப்போம் அப்படின்பேன். சரி, இதில் அப்போ என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் இந்த பனையை நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்ம கையில் எடுத்துக்கிட்ட விஷயம்தான் இந்த பொம்மைகள். இந்த பொம்மை இருக்காரு பார்த்தீங்களா, இந்த இவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் இருக்காருல்ல, இது பெரியவங்க எத்தனை பேர் சார் பார்த்துருப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? சார் சூப்பர். பாரு எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 2, 4, 6, 8, 10, ஒரு 20 பேர் உட்காந்துருக்கோம். 20 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த பொம்மையை பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? இந்த பொம்மையை நம்மளுடைய செயல்பாட்டிலிருந்து நம்ம மறந்து இந்த பொம்மையை நம்ம தொலைச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 30 இயர்ஸ். இந்த பொம்மையை நான் தேடி போகும்போது சார் சொன்ன மாதிரி இதுக்கு பேர் வந்து திஷ்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசல்ல அழகா தொங்க விட்டுருப்பாங்க. அது சில ஐதீகங்கள்லாம் இருக்கும், நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம். பட் இந்த பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொம்மையினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. விதைக்கு உயிர் இருக்கா இல்லையா? விதைக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. சூப்பர். அதை நீ உணரணும்னா இந்த விதையில நீ பார்க்கலாம். அதை உணரணும்னா நம்ம இந்த விதையில பார்க்கலாம். பனை மரத்துல நொங்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நொங்கு இருக்கு பாத்தீங்களா, நொங்கோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியுமா? என்னமா? பனங்காய். சரி, பழம். அதாவது பழத்துக்கு முந்தின ஸ்டேஜ் தான் பனங்காய், அதுக்கப்புறம் பழம். ஓகேவா? நொங்க மரத்துல சீக்காம விட்டோம்னா அது பழமாயி நிற்கும். அப்படியே என்னடா தங்க சூப்பரா நிறைய விஷயம் சொல்றடா, சத்தமா சொல்றா. வேற? சரி, அப்படியே சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுல வந்து பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால அப்படியே சாப்பிடக்கூடாது. நீ என்னடா தங்க சொன்ன? வேக வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பர். பாருங்க சார், நம்ம தான் சார் இன்னும் அந்த பொம்மையை மறந்துட்டான். இல்லையே, இப்போ வேக வச்சு சாப்பிட்ட வர கதை சொல்றாங்க. பரவாயில்லையா சார், அப்டேட்ல இருக்காங்க. இப்போ நீ சொன்னல பாப்பா, சுட்டு சாப்பிடுவாங்கன்னு. ஏதாவது ஒரு விதையை நம்ம சுட வச்சிட்டோம்னா, வேக வச்சிட்டோம்னா அந்த விதை முளைக்குமா? முளைக்காதுல. பனை விதை முளைக்கும். பனை விதை முளைக்கும். நீ வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, அதை தீயில போட்டு சுட்டு சாப்பிட்டாலும் சரி, என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக நான் முளைத்து வருவேன், என்னை தயவு செய்து மணல் இருக்கக்கூடிய இடங்கள்ல என்னை தூக்கியாவது போடுங்கன்னு தான் அந்த விதை நம்மகிட்ட கேட்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா, உங்களை போன்ற எனக்கு வந்து இவங்களை பற்றி கவலையே இல்லை. இந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னு சொல்ல, இவங்களோட சேர்ந்து நானும் எனக்கு தேவையான மரத்தெல்லாம் அழிச்சிட்டேன். எனக்கு தேவையான மரத்தெல்லாம் அழிச்சிட்டோம். எனக்கு தேவையான அளவுக்குலாம் இந்த என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இதுக்கு நிறைய மரத்தை அழிச்சிட்டோம். ஆனால் இந்த பூமி எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி ஆக்சிஜன் நீ தான் இந்த தம்பி சொன்னான். இப்போ கூட சுவாசிக்கிறதுக்கு எனக்கு ஆக்சிஜன் அந்த மரம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மரத்தில் ஒன்று பனை மரம், அது நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குன்றதுனால நான் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு உள்ள இந்த பூமிக்கு நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த பூமிக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பூமிக்கு, ஏன்னா இவ்வளோ நாள் என்னை வாழ வச்சிருக்குல்ல.
பசிக்கு அரிசி கொடுத்தது இந்த பூமி தானே கொடுத்துச்சு, காற்று சுவாசிக்கிறதுக்கு இந்த பூமி இந்த மரம் தானே எனக்கு காற்று கொடுத்துச்சு, குடிக்க தண்ணி இந்த பூமி தானே எனக்கு கொடுத்துச்சு. இப்படி எல்லா விஷயங்களையும் எனக்கு கொடுத்த பூமிக்கு நான் திரும்ப ஏதாவது நன்றி கடனை ஏதாவது கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதில் நான் தேர்ந்தெடுத்தது பனைமரம். அந்த பனைமரம் இருந்துச்சுன்னா இந்த பூமியை முழுமையான பசுமையான பூமியாக மாற்ற முடியும்னு நான் நினைச்சேன். அதனால பனைமரத்தை கையில் எடுத்திருக்கேன். இந்த குழந்தைகளை நடவு செய்ய வைக்கணும். அதுக்கு நான் எடுத்த முறை தான் இந்த பனை விதை பொம்மை, பனங்கொட்டை பொம்மை. 2018க்கு முன்னாடி வர 2018ல் இந்த பொம்மையை நம்ம மீட்டு கொண்டு வரோம் சார். என்ன தங்கம்? உனக்கு 2 பொம்மை தரேன். சூப்பர், ஞாபகப்படுத்துறாப்ல. 2018க்கு முன்னாடி வர இதே மாதிரி நம்மளுடைய வயசுல நம்ம தேடுதல்லாம் எங்க போய் தேடி இருப்போம்? லைப்ரரிக்கு போவோம். இத்தனை நம்பர் புக்கு வரிசையில் இத்தனை நம்பர் புக்கில் இந்த தலைப்பில் புக்கு இருக்கும், அதில் போய் தேடு அப்படின்பாங்க. அப்படியே போய் தேடினாலும் அந்த தலைப்பில் புக்கு கிடைக்கணும், அந்த புக்கு கிடைச்சாலும் அந்த தலைப்பு நம்ம தேடுதலில் இருந்த அந்த வரிகள் கிடைக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு உள்ள சூழலில் நம்ம தேடுறது கைபேசி. கைபேசியில் போன உடனே நேராக சமூக வலைத்தளத்தில் தட்டுறோம், என்ன வேணுன்றதை கேட்குறோம், அது இருக்கிறத நம்மகிட்ட கொடுக்குது. அதே போல் நானும் 2018ல் போய் தேடினேன், இப்படி ஒரு பொம்மை இருக்கான்னு கேட்டேன். இப்படி ஒரு பொம்மை உன் கையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்டயே இந்த அதாவது அந்த சேகரிப்பே அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு போய் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும்போது தேடி பாருங்க, பனங்கொட்டை பொம்மைன்னு டைப் பண்ணுங்க, பனை விதை பொம்மைன்னு டைப் பண்ணுங்க, இந்த உருவம் வரும். என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து இதுதாங்க. இவர் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த குழந்தைகிட்ட இன்னைக்கு இந்த பொம்மையை ஏன் செய்ய சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொம்மை செஞ்சு முடிச்ச பிறகு இவன் விளையாடுவான். இப்போலாம் வீட்டில் எதை வச்சுட்டு விளையாடுறீங்க? செல்ஃபோனு. சரி ரைட்டு, என் பிள்ளையை செல்ஃபோன் வச்சு விளையாடுது, இருந்தாலும் தவிர்க்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றுறோம். என்னடா அப்படின்னா என்னடா? அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பொம்மை சொல்லுவாங்களே. சரி, இந்த இன்னொரு பொம்மை இருக்கும்ல, அதுக்கு தலைலாம் சீவி விட்டு வேற அந்த பேர் கூட எனக்கு தெரியல. எங்களுடைய பார்பி இவர் தான். உண்மையாடா? இவருக்கு இந்த பொம்மை செஞ்சு இவருக்கு நாங்கள் மீசையெல்லாம் முறுக்கி விடுவோம், ஜாலியாக இருப்பார் தெரியுமா? இவருக்கு நான் தலை சீவி விடுவேன். ஏய், எத்தனை பேர் அவங்க அப்பாவுக்கு தலையில குடுமி போட்டு விட்டுருக்கீங்க? உங்க அப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? ஜாலியா இருப்பார்ல. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இவர் கூட நாங்கள் அப்படித்தான் விளையாடுவோம். இப்போ அதே மாதிரி இவரை நம்ம செய்வோமா? இது எப்படி செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நொங்கினுடைய அடுத்த ஸ்டேஜ் பனம்பழம் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துல இருந்தால் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடியே என் குழந்தைகளுக்கு இந்த பொம்மைகளை நான் கொடுக்கணுன்றதுக்காக பல்வேறு இடங்களில் போய் சேகரித்து அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த பொம்மை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு போர் அடிச்சதுன்னா தயவு செய்து ஏதேனும் ஒரு நீர்நிலை பக்கமோ இல்லை ஏதோ ஒரு மரங்களுக்கு இடையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல தயவு செஞ்சு தூக்கியாவது போடு. நீ செய்யும் அந்த ஒரு செயலானது நமக்கு இந்த பூமிக்கு ஒரு பனைமரத்தை கொடுக்கும். சரிதானா? சரி, குழந்தைகளை நம்ம கொண்டு வந்துடுறோம், ரைட்டு. அப்போ பெரியவங்களை நம்ம என்ன செய்யலாம்? பெரியவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்ல. என்ன செய்யலாம்? என்னப்பா செய்யலாம்? இங்க பார், இந்த தாத்தா நம்ம கைக்கு 2018ல் நான் செஞ்ச பொம்மை, முதல்ல நான் செஞ்ச பொம்மை இவர் தான். என்னடா இவர் தான்டா அவரு. இவர் தான் இவர். சரியா? இவர் தான் நம்ம முத செஞ்சவர். தங்கம், இந்த நார் இருக்கு பத்தியா? இந்த நார் நாள் ஆக ஆக இந்த விதை கலர் மாறிடும். என்ன சவுண்டு கேக்குது? நொங்கு அதாவது நொங்குக்கு உள்ள தண்ணி இருக்கும்டா தங்கங்களா. அந்த நொங்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பழமாகுது பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும். ஏன் இந்த விதையை மட்டும் தூக்கி போட்டாலும் ஏன் முளைச்சு வர்றாரு தெரியுமா? நொங்கு சாப்பிடும்போது கொஞ்சோண்டு தண்ணி உள்ள போகுதா? கொஞ்சோண்டு தண்ணி இருக்குமா அந்த நொங்குக்குள்ள? அந்த தண்ணியை வச்சு உயிர் வாழ்ந்து முளைச்சு நமக்கு 120 நாள்ல நமக்கு கிழங்கு கொடுக்கறது இதனாலதான். சரி, இவர் செஞ்சுட்டோம், உனக்கு ஒரு பொம்மை கேன்சல். அவருக்கு 2 பொம்மை கொடுக்கலான்னு இருந்தேன், ஒரு பொம்மை கேன்சல் போச்சு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவான். ஏன்னா இவருக்கு அப்புறம்
இதுதான் நாங்க சின்ன பிள்ளையில செஞ்சு விளையாண்ட பொம்மை. இவருக்கு அப்புறம் நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? எனக்கும் போர் அடிச்சு போச்சு. அதனால நான் அவர்லையுமே அடுத்து நாம உருவாக்குனது சிங்க பொம்மை. இங்க பாருங்க, பாத்தியா? சிங்க பொம்மை வாயில அப்படிலாம் இருக்கா? சிங்க பொம்மை. சரி, என்னங்க இதுவும் 2019 ஆமா 2019 வாக்கில் செஞ்சது. இதை பாரு. என்ன தங்க இரு, நான் அப்ப எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்றேன். இவர் யாரியா? யானைன்னு எடுத்துக்கிட்டா யானை, விநாயகர்னு எடுத்துக்கிட்டா விநாயகர். இந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, இன்னொரு பொம்மை அவர் கொடுக்கணுமா? அப்ப சைலண்டா இருக்கணும். என்ன, இந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல நம்ம. உங்களுக்கு ஒரு பொம்மை செய்ய சொல்லி கொடுத்து நீங்க வாங்க நம்ம விதைச்சிருவோம், நீங்க விளையாண்டுங்கன்னா உங்களுக்கு நான் ஆர்வத்தை கொடுத்துட்றோம், நீங்க இந்த தாத்தா பொம்மையை செய்ய கத்துக்குவீங்க, அதுக்கப்புறம் இந்த பொம்மையை நீங்க தூக்கி போடும்போது முளைச்சு வந்துடும். இந்த மாதிரி பெரியவங்களை நம்ம வழக்குள்ள இழுக்கணும்ல, நம்ம வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்ல. அப்ப என்ன செய்யறோம்? இந்த மாதிரி விநாயகர் பொம்மையை செய்யறோம். அந்த ஒரு பொம்மையிலையும் பாதியை கொடுப்போமா வேணாமா? சரி, அப்புறம் சொன்னீங்கன்னா அந்த பாதியும் போயிடும். ஏன்னா அப்ப விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று வருதா நம்ம இதில். அப்போ இந்த விநாயகர் பொம்மையை செஞ்சோம். வருடத்திற்கு குறைஞ்சது என்னால் முடிஞ்சது ஒரு 100லேருந்து 120 பொம்மைகள் வர செஞ்சு எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தோம். விநாயகர் பொம்மையை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி என்ன செய்வோம்? ஆற்றுல போய், அப்படி இல்லாட்டி எங்கேயாவது ஒரு சைடு அப்படி செய்ய மாட்டாங்க. ஒன்று தண்ணியில் கரைக்கணும், அப்படி இல்லாட்டி ஆற்றுல கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்படி தூக்கி எறியும் போது இந்த விதை தண்ணியில் போய் என்ன ஆகும்? எங்கிட்டாவது ஒரு ஓரமாக போய் முளைக்குமா? அப்போ பின்னாடி இருக்கிறவங்கள ஃபுல்லாக நம்ம வழக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணது தான் இந்த விநாயகர் தாத்தா. ஓகேவா? இவர் அதாவது இருக்கிற வேலைகளில் எல்லாத்தையும் எதையாவது ஒன்று செய்ய வைக்கணும்ல. இவரை பார்த்தீங்களா? தாத்தா நல்லா இருக்காரா? கொஞ்சம் ரொம்ப டிராவல் பண்ணி வந்தாரா, அதனால டல்லா இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா? அவருக்கு அரை பொம்மை கூட போகாது போல இருக்கு. சரி பார்த்துக்குவோம். இங்க பாத்தியா? யாரோ ஒருத்தர், ஆனா உருவம் இருக்குல்ல. சரி ரைட்டு. இது யாரியா? பாத்தியா, எங்க இனம்டாது கரெக்டா சொல்லிவிட்டேன். அப்படில இப்படி பல வாக்குல நம்ம பல விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். சரிதானா? சரி, விஷயத்துக்கு வருவோம். கலர் யார் யார் வச்சிருக்கா? சரி இங்க பாருங்க. ஏய் தங்கங்களா, இங்க பாருங்க. பனம் பழத்தை சாப்பிட்டு முடிச்ச பிறகு கீழே கிடக்கிற பனம் பழத்தை, எப்பா இன்னொன்னு சொல்லிடுறேன், நமக்கு பொம்மை சொல்லி கொடுத்துட்டாங்க, பனைமரத்துக்கு கீழே பனம்பழம் கிடக்கும், போய் எடுத்து நம்மளும் செய்யலாம் அப்படின்னு தயவு செஞ்சு வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பிடக்கூடாது. சரியா? முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், கேட்டுக்க. பனைமரத்துக்கு கீழே பனம்பழம் கிடக்குன்னு ரொம்ப ஈஸியா போய் கை வச்சு எடுத்துடக்கூடாது. பனம் பழத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய இனிப்புத்தன்மை கொண்டதா இருக்கும். ஓகேவா? இன்னொன்று ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அந்த பழம். அதுக்குள்ள தேளு, பூரான், நிறைய வண்டு இதெல்லாம் இருக்கும். நாங்களே எடுக்க போகும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு குச்சி எடுத்து பனம்பழத்தை 3 தடவை தட்டி அதை எடுத்துட்டு வந்து நல்லா தட்டி தான் பைக்குள்ளேயே எடுத்து போடுவோம். சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பொம்மையில உள்ள நார் கூட உனக்கு கிடையாது. சரிதானா? சரி, நம்ம பொம்மை செய்ய ஆரம்பிச்சிருவோமா? இங்க பாரு, பனம்பழம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வந்து அதை கழுவி காய வச்சோம்னா இப்படி இருப்பாரு. பத்தியா? அதுதாயா, இதுதான் பனை மரத்தினுடைய பனை விதையினுடைய ஒரு பெரிய சக்சஸே தான்.
இந்த விதையில ஒரே விதையில எத்தனை உருவம் செஞ்சோம் பாத்தியா? பாத்தியா? எதுவுமே செய்யல, வெறும் காய வச்ச பொம்மையில தம்பி பார்த்தோன்னே சொல்லிட்டான் இதுல எனக்கு சிங்க உருவம் தெரியுதுங்கிறான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இதுக்கு அப்புறம் நம்ம சிலுக்கு, இது சினுக்களின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் ஊர்மையான கம்பியா இருக்கும், கூர்மையான கம்பியா இருக்கும். அதை வச்சு இதை சிக்கெடுப்போம். அதாவது சிக்கல் இது 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 ஃபுல்லா இப்படி இறுகி போயிருக்கா, இதை ஃபுல்லா கம்பியை வச்சு எடுத்து விட்டோம்னா இது ஃபுல்லா வெறும் இப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியே வரும். இப்போ நான் எடுத்தேன்னா இந்த இடம் ஃபுல்லா தூசி ஆயிரும். அதை கூட்டுறதுக்கு சிரமப்படுவாங்களேன்றதுனால இந்நேரம் இந்த சில டூல்ஸ்லாம் எடுக்காம இருக்கேன். இல்லாட்டி நேரம் சீச்சு காட்டிடுவேன் உங்களுக்கு. சரியா? இதை ஃபுல்லா எடுத்தோம்னா ஒரு இது வரும். மேம் இது டஸ்ட் ஆகுமா? டேய் தங்கங்களா, இங்க பாரு, இந்த ஓலைச்சுவடி பத்தியா? குறைஞ்சது ஓலைச்சுவடி வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும்? சரி, நம்ம இந்த பேப்பர், சரி நம்மளுடைய யூசேஜில் பேப்பர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 200 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். நம்ம பேப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு குறைஞ்சது 200 இயர்ஸ்க்கு மேல இருக்குமா? எக்ஸாம்பிளுக்கு பாரு, இப்ப இந்த ஓலையை 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இப்ப வரை எப்படி இருக்கு பத்தியா? அப்ப நம்ம முன்னோர்கள் பனை ஓலை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க பத்தியா? சரி ரைட், இங்க பாருங்க ஐயா, மேம் ஒரு சின்ன பேப்பர். என்னதுங்க எக்ஸ்ட்ரா? எதுக்கு? செல்லக்குட்டி, ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கியா? வாழைப்பழத்தை உரிச்சு உனக்கு வாழைப்பழம் சாப்பிட கொடுக்கறதா இருந்தா நம்ம இந்த செஷன்ல மட்டும் என்ன பண்ணுவோம்னு கேட்டனா, அந்த வாழைப்பழத்தை உரிச்சு உன் கையிலேயே கொடுத்து வாய்கிட்ட ஊட்டுற வரை கொடுத்துருவோம். நீ சாப்பிட்றது மட்டும்தான் ஓ வேலை. அது மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிச்சு அங்க விதை ரெடியா இருக்கு, உன் கை விதை ரெடியா இருக்கு, நீ உட்காந்து கலர் பண்றது மட்டும்தான் உன் வேலை. சரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு கீழே வந்து சிந்திடக்கூடாது. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். என்னப்பா? இது ஒன்றும் செய்யாதரா தங்கம். கலரு அந்த மாதிரி விஷயங்கள் கொட்டுச்சுன்னா மேட் ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் நாளை அப்படின்னா இந்த அசோக் சாரை கூப்பிட்டோம்னா வந்து குப்பையாக்கிட்டு போயிடுறான், அதனால வாய்ப்பு தராதீங்கன்றுவாங்க. அதுக்காக சொல்றேன். சரி, நான் கையில பொம்மை கொடுக்குறேன், அதை உடனே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது உங்க வேலையை. எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்ல உனக்கு கலர் இல்லையா? கொஞ்சம் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? குட் குட் குட். அம்மா அப்படியாங்கம்மா, சரி உட்காரு. சுதர்சன் செல்லங்களா, இங்க கவனி. ஐயா, பணம் பழத்தை ஜாயின் பண்ணுங்கடா. ஏன் நிக்கிறீங்க? ஏன் உங்களை ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா யாரும்? இந்தா அங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு பாரு பாப்பு. பனம்பழத்துல வண்டு இருந்தா சாப்பிட மாட்டாங்க. பனம்பழத்துல வண்டு இருந்தா சாப்பிட மாட்டாங்க. இப்போ பனம்பழம் எங்க கிடைக்கும்னு கேட்டனா, நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்குல்ல, அது என்ன ஏரியா, திருவள்ளுவர் நகர் போற பாதை, மகாத்மா காந்தி நகர் போற பாதைக்கு முன்னாடி ஒரு உழவர் சந்தை இருக்குல்ல, பிபி குளம் ஏரியா, அங்க உழவர் சந்தையில வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிமா வச்சு உட்காந்துருப்பாங்க. மதுரையில எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் பூ மார்க்கெட்லையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரியா? தயவு செய்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சிடக்கூடாது. பெரியவங்க வாங்கிட்டு வந்து அவங்க ப்ராசஸ் என்னவோ அது பிரகாரம் கொடுப்பாங்க. வெளியில இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிடவும் கூடாது. புரியுதா? ஏன்னா அது வந்து பித்தம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த பனம் பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இதுல வந்து பொம்மை செஞ்சு கொடுத்து பழகினாங்க. அந்த பொம்மையை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்க, காஞ்ச பிறகு இந்த பொம்மையினுடைய மூக்கு பகுதி இது வந்து மூணா இருக்கும். மொத்தம் இது வந்து மூணா இருக்கும். அந்த நொங்கு இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நொங்கு வெட்டுறவரை பார்த்துருக்கீங்களா? வெட்டுறாங்கல்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து மொத்தம் மூணா இருந்திருக்கும். இது இப்படி ஒன்று இருந்திருக்கும். அதை பிரிச்சோம்னா தனித்தனியா வந்துடும். ஓகேவா? அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம இதுல வச்சிருக்கோம். இதை காய வச்சு எடுத்தோம்னா இப்படி வந்துடும்.
பழைய படங்கள்ல கவுண்டமணி சார் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு தெரியும், சூப்பி போட்ட பணங்கொட்ட தலையா அப்படின்னு பாரு. அது 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 அதோட அதோட அர்த்தம் என்னன்றது இப்ப இதுல பார்க்கலாம் நம்ம. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. செய்யும் போது வீட்டில் இந்த மாதிரி கூர்மையான கருவியை வச்சு செய்யும்போது பக்கத்தில் யாரையும் வச்சுட்டு செய்யக்கூடாது, மூஞ்சில் இழுத்துரும். இங்க பாரு, நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்க்கல, எல்லா பக்கமும் சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தையும் சொன்னானே, என்ன பொம்மை, ஏதோ ஒரு பொம்மையில விளையாடுவோம்னு, நான் வந்து எல்லா பக்கமும் சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பொம்மையை பார்த்த உடனே, இந்த வடிவத்தை பார்த்த உடனே ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு தம்பி சொன்னாப்ல, இதுல சிங்க வடிவம் வந்துச்சுன்னு சொன்னாரா? இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தானே சிக்கெடுத்தேன். பொம்மை இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது பார்த்து சிக்கெடுத்தனா? இங்க பாருங்க, எல்லா பக்கமும் சிக்கெடுத்திருக்கேன். சாரி. அந்த தம்பி சொன்னார்ல சிங்க வடிவம் தெரியுதுனே அப்படின்னு, இங்க பாருங்க, சிக்கெடுத்தமா? இதுல சிங்க வடிவம் தெரியுதா? யாருக்கா சிங்கத்தோட முகம் தெரியுதா? பாத்தீங்களா? இப்ப இவரே பாருங்களேன், இவரை இந்த வடிவத்தில் எடுத்து இந்த காதை இப்படி வச்சீங்கன்னா இதுல விநாயகர் வருவார். விநாயகர் வந்துருவார். இதுல கொஞ்சோன்னு நார் எடுத்து இப்படி திருப்பி இப்படி சுருட்டி வச்சீங்கன்னா தந்தம் வந்துடும் இந்த ஓரத்துல. இதுலதான் வடிவங்கள் வரும். இப்ப இதுல பாருங்க, நார் அதிகமா இருக்கக்கூடிய பக்கம் இங்க பாருங்க, இதை வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறோம். கீழ்ப்பகுதி, மேல் பகுதி. மூக்கு பகுதி இருக்கிறது பின்பகுதி. உங்களோட விதையை பாருங்களேன், பின்னாடி வந்து மூக்கு பகுதி இருக்கும். இந்த மாதிரி மூக்கு பகுதி இருக்கா, அது வந்து பின்பகுதி. அதுல இப்படி எடுத்துட்டோம்னா, இப்படி பிரிச்சோம்னா, இப்ப நம்ம செய்ய போறது தாத்தா. கீழே தாத்தாவுக்கு தாடி வந்துருச்சா? ரெண்டா பிரிச்சோம்னா மேல வந்து தலைப்பகுதி, கீழே வந்து தாடி பகுதி. இங்க பாருங்க, இந்த தாத்தாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம், தாத்தாவுக்கு நான் மீசை வைக்க போறேன். செல்லமே பொம்மையை கீழே வச்சுட்டீங்க பாரு, தங்கமே பொம்மையை கீழே வச்சுட்டீங்க பாருங்க. பாரு, இங்க பாரு, தாத்தாவுக்கு மீசை வந்துட்டா? ஈஸியா தானே இருக்கு. தாத்தாவுக்கு மீசை வந்துருச்சா? சரி, பாடு. தாத்தாவுக்கு என்ன செய்யணும்? பெயிண்ட் அடிக்கணுமா? ஏன் தாத்தா வெள்ளையா இருக்காரா கருப்பா இருக்காரா? இங்க பார், இந்த தாத்தாவோட மீசையை மட்டும் இப்படி மடிச்சுக்கிட்டு தாத்தாவுக்கு இப்ப நெத்தி பகுதி வைக்க போறோம். எப்பா, இந்த மாதிரி பிளேடெல்லாம் எடுத்து செய்யும் போது இந்த மாதிரி சீக்கிர வேலையெல்லாம் அப்பாட்ட கொடுத்துடணும், இல்லை அம்மாட்ட கொடுத்துடணும். இங்க பார், இந்த பகுதியை எப்படி பிடிச்சிருக்கோம், மீசையை உள்வாங்கிக்கிட்டு இப்ப தாத்தாவுக்கு நெத்தி பகுதி வைக்க போறோம். தாத்தாவுக்கு நெற்றி பகுதி. சுதர்சன், அந்த இதில் கடைசியில் கீழே ஒரு பொம்மை இருக்கும் பாரு, அது அடியா கொஞ்சம் பெரிய விதையா இருக்கும் பாரு. இப்படி நம்ம சீச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தாத்தாவுக்கு நெற்றி பகுதி கிடைச்சிடும். இன்னொரு பொம்மை, பெரிய பொம்மை இருக்கும் பாரு, செஞ்சதுதாம்மா. பார்த்தீங்களா? இப்படி சீச்சோம்னா தாத்தாவுக்கு நெற்றி பகுதி வந்துடும்.
இது சும்மா ஒரு மாடலுக்காக இப்போ சீச்சு வச்சிருக்கேன். ப்ராப்பராக இன்னும் முழுசாக சீச்சு வைக்கல. பார்த்தீங்களா? இருக்காப்பா? சரி, இவனை கூட இங்கே பாருங்க. சீச்சு எடுத்துட்டோம்னா இவர் இப்படித்தான் இருப்பார். சீச்சு எடுத்துட்டோம்னா தாத்தா இப்படித்தான் இருப்பார். பத்தியா எங்கள் தாத்தாவை? நீங்கள் என்னையா பாபி என்ன பாரு, இன்னும் வாயில் நுழைய மாட்டுது. அந்த பொம்மையில் விளையாடுறீங்க. எங்கள் தாத்தாவை பத்தியா? அப்படி மீசையை முறுக்கி விட்டா கம்பீரமாக இருக்கார் பத்தியா? சரி, இப்போ தாத்தாவுக்கு வாய்ப்பகுதி வரையுமா? இங்கே பாருங்க, எல்லாருமே பொம்மையை கையில் எடுத்துக்கங்க தங்கங்களா. இங்கே பார், யாருக்கு மீசை வரலன்னா சொல்லு, நான் அந்த வகுடை நான் எடுத்துறேன் திரும்ப. உனக்கு பொம்மையே வரல. சரி, எங்க என்ன தங்கம்? இந்த இருக்கு தங்கம். சுதர்சன், உனக்கு மீசி எடுத்துக்கூடியா? சரி, எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? என்னடா தங்கம்? இந்த இருக்குல்லடா பாப்பா. எப்பா இப்ப இப்ப நம்ம கலர் கொடுக்க போறோம். கலர் கொடுக்கலாமா? இங்க பாரு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஈஸியான மெத்தடு. யாராவது கலர் கொடுங்களேன். சொல்ல, யாராவது கலர் கொடுங்க. ரெட். கரெக்ட் மேடம், கரெக்டாக இருக்கும். என்ன தங்க? இந்த மாமா ஒரே ஒரு இடம். தங்கங்களா, இங்கே பாருங்க. இப்போ வந்து நான் ரெட் எடுத்திருக்கேன். தாத்தாவுக்கு வந்து முதல்ல வாய்ப்பகுதி வைக்க போகிறோம். இங்கே பார், மீசைக்கு கீழே, இந்த மீசைக்கு கீழே வாய்ப்பகுதி. இங்கே பாருங்க, இங்கே பார். ஒரே ஒரு புள்ளி தான், ஒரே ஒரு வட்டம் மட்டும் போட்டிருக்குமா? இந்தடா தங்கப்பிள்ள, இந்த மாமா எங்க வச்சிருக்கீங்க? இந்த பாரு, இந்த மீசை இருக்கா? மீசைக்கு கீழே கேப் இருக்கும் பாருங்க. இந்த மீசைக்கு கீழே கேப் இருக்கு பாரு. இங்க எனக்குள்ள வைக்கணும், இங்க எனக்குள்ள வைக்கணும். அங்கனக்குள்ள வைக்கணும். எடு வைப்போம். எர்ரா, இது எர்ரா, ப்ரஷ் எர்ரா தங்கம், கலர் எர்ரா, ஓப்பன் பண்ணுறா. அதில் ஒரு இது எர்ரா, ட்ராப் எர்ரா. சூப்பர். இப்போ இதை கையில் வச்சுக்கணும். இப்படி கையில் வச்சுக்கிட்டு அழகா அங்கனக்குள்ள தாயா, அங்கனக்குள்ள தாயா. ஆமாம் ஆமாம். வச்சிட்டீங்களா? சூப்பர். இந்த பாப்பா அழகா வச்சிருக்கான் பாருங்க. இந்த பாப்பா இந்த அவங்களும் சூப்பரா வச்சிருக்காங்க. வெரி குட். சரி, அடுத்து பாப்பமா. சூப்பர்யா, சுதர்சன் அழகா சொல்லி கொடுக்குறாப்ல. தங்கமே, அடுத்து பாருங்க, இங்க பாருங்க. ஐயா, வாய்ப்பகுதி வச்சுட்டோமா? ஐயா, வாய்ப்பகுதி வச்சாச்சா? திரும்பவும் ரெட்டு தான் எடுத்திருக்கேன். சொல்லுங்களா, இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். அடுத்து தாத்தாவுக்கு வைக்க போறது மூக்கு. இங்க பாருங்க தங்கம், இங்க பார். மூக்கு பாத்தீங்களா? இந்தடா பாப்பு, சாரி, ஓம் பிரஷ வேற எடுத்து மீசையை கொடுக்குறேன். எப்படி மூக்கு மீசைக்கு கீழே வச்சீங்களோ அதே மாதிரி மீசைக்கு மேல வைக்க போறீங்க. வச்சுட்டியாடா பாப்பு? இந்த பாரு, இதுக்கு மேல. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் மேல. சூப்பரா. குட். அழகா இருக்கடா. இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி வைடா பாப்பு, லைட்டா. சூப்பர்ரா பாப்பு. வாவ், இங்க வர்றா தங்கத்தை. சூப்பர்ரா பாப்பு. வெல். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். நீ சூப்பரா வைக்கிற. அங்கனக்குள்ள தான் வைக்கணும். சரி, வச்சாச்சா? வச்சாச்சா? சரி, அடுத்து வந்து இந்த ரெட்டுக்கு வந்து அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேலை. சரியா? வேற பிரஷ் இருந்தா அடுத்த கலருக்கு வருவோம். இல்ல அந்த பிரஷ்ஷை லைட்டா கழுவி ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு வருவோம். சுதர்சன், நம்மதுல ஒரு 2 பிரஷ் ரொம்ப பெருசு தங்கம்.
லாஸ்ட்ல 2 பிரஸ் இருக்கும், 2 இடையும் சொல்றேன். சரி, இப்ப அடுத்து தாத்தாவுக்கு என்ன வைக்க போறோம்? ஆஹா, எதுக்குப்பா உடனே அவசரமா? பட்டைக்கு போயிடணுமா? அடுத்து தாத்தாவுக்கு வைக்க போறது கண்ணு. என்ன வைக்க போறோம்? போஸ்டர் கலர் யார் ஒயிட் வச்சிருக்கா? இல்லடா தங்க, அது கலர் தான் இருக்கு. சுதர்சன், டேய் தம்பு சுதர்சன், செல்லக்குட்டி, நம்ம இதுல அந்த ஒயிட் எடுத்து. சரி, இங்க பாருங்க, அடுத்து தாத்தாவுக்கு கண்ணு வைக்க போறோம். ஒயிட் மட்டும் அடியா, அதுல தான் யாருக்கு ஓபன் பண்ண. இந்தா இங்க பாருங்க, அடுத்து தாத்தாவுக்கு ஒயிட் கண்ணு வைக்க போறேன். ரொம்ப ஈஸி. எப்படி தாத்தாவுக்கு மூக்குக்கு வந்து மீசைக்கு மேல வச்சோமோ அதே மாதிரி இந்த மூக்குக்கு சைடு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரே ஒரு கோடு தான், சின்ன கோடா. இங்க பாருங்க, சின்ன கோடு தான். எங்கனக்குள்ள வச்சிருக்கேன் பாத்தீங்களா? குட், சூப்பர் ரா பாப்பு. ஏன் தெரியுமா? அதை கொஞ்சம் கீழே இறக்கி வைக்க சொல்றோம். அடுத்த தாத்தாவுக்கு புருவம் போடணும். சரி, ரைட்டு, போதும் போதும் போதும், அளவு சரிதான். இங்க பாத்தீங்களா? சூப்பர். செல்லக்குட்டி பாப்பு, கையில இப்படி வச்சுக்கிடாதாங்க, இப்படி வச்சுக்கிடாதாங்க, உனக்கு ஈஸியா இருக்கும்டா பாப்பு. அப்படி வச்சு பண்ணுங்க, அருமை. சூப்பர். இன்னும் கொஞ்சம் பெருசா. ஓகேவா? இப்ப எப்படி இருக்கு? சரி, வச்சாச்சா? வச்சாச்சா? அடுத்த லெவல் போலாமா? அடுத்த லெவல். அடுத்த லெவல் போலாமா? இங்க பாருங்க, அடுத்து தாத்தாவுக்கு புருவம். இவர் வந்து ரொம்ப வயசான தாத்தா என்ன, அதனால புருவம் வந்து நீங்க கருப்பு கலர்ல போடனாலும் போடலாம், வெள்ளையில போடனாலும் போடலாம். எங்க தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அதுல போட முடிஞ்சா போடு. என்ன, எங்க தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவருக்கு புருவமும் வெள்ளையா போச்சு. இங்க பாருங்க, 2 சி மாதிரி தான் போட போறோம். இங்க பாருங்க, கேளுங்க, தாத்தாவுக்கு புருவம் போட்டாச்சு. ஏன் தாத்தாவுக்கு புருவம் போட்டாச்சு பாத்தீங்களா? ஈஸியா இருந்துச்சா? ஓ விருப்பம்டாமா. அப்படியே அந்த 2 புள்ளி வச்சோம்லடா கண்ணுக்கு, அதுக்கு மேல அப்படியே 2 வளைவு. அதுல போட முடிஞ்சா போடுறா தங்கம், இல்லாட்டி பக்கத்துல பிரஷ் வாங்கி போடுறா. ஏன்டா தங்கம்? ரைட்டு. பாத்தீங்களா, அது பிளாக் உங்களுக்கு கலர் எடுத்து காட்ட மாட்டேங்குது பாத்தீங்களா? ஒயிட்னா இன்னும் பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. சரி, இங்க பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொம்மையில வந்து அப்பா இங்க கவனிக்கணும் செல்லங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தாத்தாவை நீங்க இப்படியே விடனாலும் விடலாம். அதுக்கு அடுத்து கண்ணு வந்து இது கொஞ்சம் காயணும். காஞ்ச பிறகு அந்த பொம்மையை ஃபுல்லா அப்படி வாங்கிக்க போறேன். இப்ப அந்த பொம்மையை அப்படி வாங்கிக்க போறேன் மாமா. இங்க பாருங்க, இதுக்கு வந்து இப்ப காயணும். லைட்டா காஞ்ச பிறகு நடுவுல கருப்பு புள்ளி 2 வைக்கணும். சரிங்களா? இந்த பொம்மையை அப்படியே விடுறதுனால விடலாம். இந்த இடம் வந்து வேஸ்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா தாத்தாவுக்கு வந்து பட்டை போடலாம். அதாவது 3 கோடு போடலாம். இதர்றா என்னடா சரி ஐயா ஐயா, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. விருப்பம் இருந்தால் மட்டும், இப்ப நான் சொல்ற செயல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த பொம்மையில செய்யுங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, எனக்கு இந்த பொம்மை இப்படியே இருந்தா போதும் நினைச்சா அப்படியே விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். எங்கடா வெள்ளையங்கடா?
இப்போ இங்கே பாருங்க, எங்கள் தாத்தாவுக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து ரொம்ப பக்திமான். நீ முடியல நாமம் போட்டு இது திருநீர் பூசி பார்த்ததே இல்லையா? எங்கள் தாத்தாலாம் பூசுவார். இப்போ பாரு, இங்கே பார்த்தீங்களா? இப்போ இந்த இடம் வந்து ஃபுல்லாயிருச்சா? வெறுமனேன்னு விட வேணாம்ன்றதுக்காக ஃபுல்லாயிருச்சா? விருப்பம் இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். சரி, இப்போ தாத்தாவுக்கு திருநீர் பூசிட்டேன். சுதர்சன் எல்லோ டேய், எல்லோ எடு, எல்லோ. வச்சிட்டீங்களா? இப்போ எங்க தாத்தாவுக்கு சந்தனம் வைக்க போறேன். இங்க பாருங்க, கேட்டீங்களா? சந்தனம் வச்சுட்டோமா? தாத்தாவுக்கு சந்தனம். எதுவுமே விருப்பம் இருந்தால் மட்டும். சூப்பரா பாபு. சந்தனம் வச்சாச்சா? ரெட் எடு, ரெட் எடு. ஏய், கீழே விழுந்துடாமடா. எங்க தாத்தா ஊர்ல இருந்து நேத்தா வந்தாரு. இங்க பாருங்க, இது ஆக்சுவலா எல்லாம் இங்க கவனிங்க. இது ஆக்சுவலா காஞ்ச பிறகுதான் வைக்கணும். நமக்கு நேரம் குறைவா இருக்குன்றதுனால நான் அப்பப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் தாத்தாவுக்கு சந்தனம் வச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தாவுக்கு கொஞ்சோண்டு குங்குமம் வைக்கிறேன். இங்க பாத்தீங்களா? ஃபில் ஆயிட்டாரு பாருங்க. ரைட்டா? இதை எடுப்பா. சரி, தெரிஞ்சதை போடட்டும். சரி, இங்க பாருங்க, இப்ப ஃபைனல் டச். தாத்தாவுக்கு கண்ணு வைக்கிறேன் உள்ள. அவ்வளவுதாங்க நம்மளுடைய பாரம்பரிய தாத்தா பொம்மை வந்துட்டாருங்க. நல்லா இருக்கா? கஷ்டமா இருந்துச்சா? ஈஸியா தானே இருந்துச்சு. அப்புறம் ஏன் இவ்வளவு ஈஸியான பொம்மையை நம்ம மறந்துட்டோம்? ஏன்? பிளாஸ்டிக் மோகம். என்னப்பா? இல்ல ஏய், சூப்பர்ரா பாப்பு. அழகா இருக்குடா. சரி, இங்க பார், அருமையா இருக்கு. இங்க பார், உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செய்து செல்லங்களா, இங்க கேளேன். தயவு செய்து இப்ப பேசுறவங்க கிட்ட பொம்மையை வாங்கி நானே வச்சுக்க போறேன். இப்ப வரேன். இங்க பாருங்க, தயவு செய்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து நம்ம வெளியில போகும்போது சும்மா நிறைய பேர் டைலாக்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த 200 கிராம் செல்போனு, அரை கிலோ செல்போனை பையில போட்டு போறோம், ஆஃப்டர் ஆல் ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு போக நமக்கு கஷ்டமா இருக்குன்னு. மாற்றம் நம்மகிட்ட இருந்தா வரணும். சரிதானா? இதை வந்து நான் பெருமைக்காக சொல்லலைங்க. என்னுடைய வீட்டில் மாற்றம் என்னுடையது. என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி அவங்க பேக்கில் 3 பை வச்சுருப்பாங்க. அது பூ மார்க்கெட் போகிறதா இருந்தாலும் சரி, பழ மார்க்கெட் போனாலும் சரி, முடிந்தவரை இதில் வாங்குவாங்க. முடியாத பட்சத்தில் பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் முறையாக அதை குப்பை தொட்டியில் தான் போடுறோம். அதனால் இந்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து அவன் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் மாற்றம் நம்மகிட்ட இருக்கட்டும். இதை நம்ம கையில் எடுத்து பழகுவோம். சரி, பொம்மை ஈஸியாக இருந்துச்சா? முடிச்சுக்கலாமா? சரி, காயட்டும்.
சரி போதுமா? செஷன் முடிச்சுக்கலாமா? அடுத்து பனை மரத்தை பாதுகாத்துடலாமா? உங்க கையில இந்த பனையை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்னு பாப்பா, இங்கிட்ட வந்து உங்க கையில இந்த பனையை சூப்பராக உங்க கையில இந்த பனை மரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன்ற ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையோட இங்க இருந்து விடைபெறேன். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம். இங்க பார், மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம். இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழ்வோம். நன்றி. ஓகே.